வணக்கம் and welcome to the show. இது உங்க குட் மார்னிங் ஆர்டிகன்ஸ் with me VJ எழிலரசி. ஸோ ஒவ்வொரு வாரமும் யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் கிட்ட நிறைய விஷயம் கத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் கிட்ட தான் பேச போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி தியாகராஜன். இவங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றது. இந்த ப்ரொஃபஷன் ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம எப்பவுமே ப்ரூவிங் பண்றதுக்கு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். அவங்களா கேர்ள்ஸ். அதே இது ஐம் ஃப்ரம் வில்லேஜ். நான் பேசிக்கலி ஒரு வில்லேஜ் பொண்ணு. அது சென்னைக்கு வரும்போது வந்து என்ன நான் க்ரூப் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். சோ என்ன வந்து நான் வந்து நல்லா க்ரூப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இந்த மேக்கப் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஏன் எனக்கு என்னோட ப்ரொஃபஷனா எடுக்கக்கூடாது. நான் பேசிக்கலி பிசினஸ் ஸ்டூடெண்ட். சோ நான் ஒரு பிசினஸ் எனக்கு வந்து பிசினஸ் தான் பண்ணணும், நான் யார்கிட்ட ஜாப் போக மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். சோ அது எப்படியா இருந்தாலும் என்னோட பேஷனையே நான் பிசினஸா மாத்தணும் அப்படின்னும் போது எனக்கு இந்த மேக்கப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேட்டர்னா இருந்தது. சோ அதனால இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இது என்னோட பிசினஸ் ஆகுது. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க. பிரைடல் ஆர்டிஸ்ட் மட்டும் வந்து கிடையாது, 3D மேக்கப்லாம் கூட வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ எல்லாரும் பிரைடல் மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க 3Dயும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ 3D எஃபெக்ட், 3D பெயிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லிடுறீங்களா? ஆக்சுவலி இங்க வந்து நிறைய பேர் பண்றது பார்த்தா பிரைடல் மேக்கப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அபார்ட் ஃப்ரம் பிரைடல் மேக்கப் நம்ம ஏதாவது ஒரு புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த பாடி பெயிண்டிங் அண்ட் தென் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ அது பத்தி நான் ரிசர்ச் பண்ணி வந்து அதை பத்தி நானே படிச்சு வந்து நானே புக்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நானும் ஒரு சின்ன சின்ன விஷயமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். சோ எல்லாமே வந்துட்டு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தது. அதே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அதோட இது வந்து சென்னையில வந்து நல்லா பாப்புலரா பேசப்பட்டுச்சு. சோ நான் இது ஒன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது நான் லாக்டவுன்ல தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் லாக்டவுன்ல ட்ரை பண்ணேன். பட் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து மாறிடுச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னு. சோ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செல்ஃப் தாட் திங் தான். ஓகே, நீங்க வந்து யார்கிட்டயும் அப்ப கத்துக்கவே இல்ல, நீங்க செல்ஃபாவே வந்து கத்துக்கிட்டீங்களா? எஸ் நான் யார்கிட்டயும் கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. சோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ப்ரொஃபஷன்ன்றது ஒரு பார்ட் டைம் ஜாபா தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டைம் ஜாபா வந்து எல்லாரும் ஃபுல் ஃபிளஜ்டா எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி என்னோட ஃபீல்ட்ல இவ்ளோ பேர் வந்து இருக்கிறது வந்து இன்னும் வந்துட்டே இருக்காங்க. இருக்கிற பாஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரும் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு மேக்கப்னு ஒரு சரியான அங்கீகாரம் இல்ல. ஏன்னா மேக்கப் அப்படின்னும் போது அது வந்து அவசியம் இல்லைன்ற மாதிரிதான் எல்லாருடைய கண்ணோட்டமா. அது மாறணும், அது மாற்றத்துக்கு அந்த மாற்றம் சீக்கிரம் வரப்போகிறதா நான் பாக்குறேன். சோ எல்லாரும் இது விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு போது ஆப்வியஸ்லி இது எல்லார்கிட்டயும் போய் நல்லா ரீச் ஆகுது. நிறைய பேர் இது பிடிக்குது. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸே ரொம்ப அகைன்ஸ்டா. சோ இப்ப இருக்க பேரண்ட்ஸ் என்ன நான் ட்ரைன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன தேவை அவங்க அந்த ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு இது முன்னேறி இருக்கு. இன்னும் இதோட முன்னேற்றம் ஜாஸ்தியா இருக்க போதுன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நம்மளுக்கு வந்து A to Z எல்லாமே வந்து இருக்கு. அதுலயே வந்து நம்ம கத்துக்கிற விஷயம் இருக்கு. அது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. சோ நீங்க எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்ககிட்ட வந்து கத்துக்கிறது வந்து நல்லா இருக்குமா, இல்ல ஆஃப்லைன் கிளாஸே இது வந்து கத்துக்கிறதுக்கான போதுமான ஒரு நாலேஜ் போதும் அப்படின்றீங்களா? ஆக்சுவலி இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல தான் கத்துக்கணும் மேக்கப் பொறுத்த வரைக்கும். நானும் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுவேன். ஒன்லி ஃபார் த எக்ஸிஸ்டிங் ஆர்டிஸ்ட். அவங்க ஏற்கனவே ஆர்டிஸ்டா இருந்து அவங்களுக்கு வந்து விஷயங்கள் தெரியும், ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும் அப்படின்னும் போது நான் வந்து சொல்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். இல்ல அவங்க ஒரு பிகினர் அப்படின்னும் போது ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ் ட்ரைனிங் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நம்ம டீச் பண்ணும்போது ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி ஆஃப்லைன்
ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் தென் அந்த மாஸ்டர் கிளாஸ் அதெல்லாம் வைப்போம். அந்த ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு சும்மா லுக் அண்ட் லேர்ன் அண்ட் தென் ஒரு சில டிப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் கத்துக்கணும். யூடியூப் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான தாட்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்ன்றது எனக்கு வந்து நான் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நான் எந்த ப்ளாகர்ஸ்மே ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த மேக்கப்புமே என்னோட செல்ஃப் தாட் தான். நான் நிறைய புக்ஸ் மேக்கப் ரிலேட்டட் புக்ஸ் படிப்பேன். மேக்கப் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை நான். சோ மேம் நீங்க வந்து சொன்னீங்க நீங்களா தான் வந்து செல்ஃப் தாட் பண்ணி நீங்க வந்து பிரைடல் மேக்கப் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நாங்களும் வந்து அதே மாதிரி செல்ஃபா வந்து பண்ணிட்டு பிரைடல் ஜாப் வந்து போலாமா? அத கண்டிப்பா பண்ணலாம். செல்ஃப் தாட் பண்ணி எனக்கு வந்து கான்பிடென்ட் இருக்கு என்னால பண்ண முடியும் அப்படின்றப்போ அது கண்டிப்பா பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிளாஸ் தேவைப்படும். சோ இந்த ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி தருது. சோ செல்ஃப் தாட்ல வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு பிரைடல் மேக்கப் வந்துட்டு அது எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்களோ அது அவங்கள பொறுத்து இருக்கு. ஸ்மார்ட்டா இருக்க பீப்புள்ஸ் அவங்களே பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபேஸ்ல நிறைய பேர் பிம்பிள்ஸ் வருது, சில பேர் வந்து மேக்கப்லாம் வந்து கருப்பாயிடுது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன நம்ம வந்து பண்ணலாம்? மேக்கப் ஆக்சுவலி மேக்கப் போடுறதுனால பிரச்சனை கிடையாது. எப்போ மேக்கப் போட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும்னா இந்த நிறைய லைட் இருக்கும் இல்லைங்களா, நிறைய அந்த சினி ஆர்டிஸ்ட் தான் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப லைட்ஸ் முன்னாடி நிறைய நேரம் நம்ம நிக்கிறோம். மேக்கப்பை வந்துட்டு ஃப்ரம் மார்னிங் டு நைட் வரைக்கும் வந்துட்டு அந்த ரொட்டீனை வந்து ஃபுல்லா அப்படியே மேக்கப் நம்ம ஸ்கின்லயே இருக்குன்னா அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் கண்டிப்பா ஆகும். சோ நம்ம வந்து டெய்லி மேக்கப் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது டெய்லி மேக்கப் இஸ் நாட் நெசசரி. க்ரூம் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்கோங்க, அது ஓகே. ஆனா ஒரு ஃபுல் மேக்கப் நீங்க பண்றது வந்துட்டு அது அட்வைசபிள் கிடையாது. அப்படி இருக்க பட்சம் நீங்க நைட் டைம் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு தான் தூங்க போகும். இது நைட் டைம் மட்டும்தான் அந்த ஸ்கின் வந்து ஹீல் ஆகும். இல்ல நம்ம நைட் டைம் வந்து நீங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலர் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மார்னிங் டு அப்படியே போயிட்டு பண்ணிட்டு டயர்டா இருக்கு, சோ போட்ட ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கின் அடுத்த நாள் உங்களுக்கு டார்க் ஆயிடும். ஓகே. சோ எந்த நீங்க வெயில்லே போறனாலுமே எந்த அளவுக்கு நம்ம மேக்கப் போடுறோமோ அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கும் அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றீங்க. எஸ் கண்டிப்பா. நீங்க எப்படி பிளைன் ஸ்கின்னோ அதாவது மேக்கப் முன்னாடி எப்படி உங்க ஸ்கின் பிளைனா இருந்ததோ அதே மாதிரி மேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிளைன் ஸ்கின்க்கு அப்புறம் தான் நீங்க தூங்க போகணும். ஒரு லிட்டில் பிட் மஸ்காரா கூட கண்ணில இருக்க கூடாது. ஓகே. அந்த மாதிரி நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நிறைய சீரம்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்துட்டு நான் ஹெர்பலாவே போகணும் அப்படின்னு நினைச்சா ஆலிவேரா ஜெல் இருக்கு. ஆலிவேரா ஜெல் மட்டும் போட்டாலே உங்களோட ஸ்கின் வந்து ஈவன் ஆயிடும். ஓகே மேம், இவ்ளோ நேரம் வந்து சூப்பரா நான் கேட்ட क्वेश्चंसக்குலாம் ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. Thank you so much. Thank you so much. சோ இவ்ளோ நேரம் பிரைடல் மேக்கப்னா என்ன, அதுல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாவே பொறுமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ எழிலரசி சைனிங் ஆஃப். டாடா, பை பை, டேக் கேர்.